இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ். இப்போ குமரகுரு காலேஜ் இல்லை வந்து சிஐடி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற காலேஜ் வேரியஸ் இண்டஸ்ட்ரியோட கொலாபரேஷன்ஸில் இருக்காங்களா, இன்டர்ன்ஷிப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறபடி இண்டஸ்ட்ரி கொலாபரேஷன்ஸோட இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற காலேஜஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நம்பர் 7, பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட். லாஸ்ட் இயர் என்னென்ன கம்பெனிஸ் வந்தாங்க, எத்தனை சீரியஸ் பிளேஸ் ஆனாங்கன்னு மட்டும் பார்த்தா பார்த்தாது. லாஸ்ட் 3 வருஷத்துக்கான அந்த நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற காலேஜஸோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு அந்த காலேஜ் எவ்வளோ பிளேஸ்மெண்ட்டை கொண்டு வராங்க, அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து படித்து வெளியில் போயிருக்காங்கன்னு ஒரு ஓவரால் பிக்சரை உங்களுக்கு கொடுக்கும். கிரைட்டீரியா நம்பர் 8, இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த காலேஜில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் அதையே ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பாக எடுத்து அடுத்த லெவலுக்கு போயிருக்காங்களா, இல்லை புது லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த காலேஜ் வந்து அலோவ் பண்ணுறாங்களா, இன்னோவேஷனுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையுமே நீங்கள் பார்த்துக்கணும். லாஸ்ட் 2 கிரைட்டீரியா. ஒன்று 9th கிரைட்டீரியா என்னென்னா, அந்த காலேஜ் இதெல்லாம் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு காலேஜ் நம்ம மைண்டுக்கு இந்த கிரைட்டீரியா எல்லாம் மேட்ச் ஆகுதான்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த காலேஜில் நேராக போய் ஒரு தடவை கண்டிப்பாக பார்க்கணும். கடைசியாக அந்த காலேஜில் படிச்சிருக்கிற அலுமினிஸோட மினிமம் 10 அலுமினிஸோட பார்த்து நீங்கள் பேசணும். நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா, நான் இப்போ சொன்ன மாதிரி ஜோன், NBA அக்ரெடிஷன், இன்டர்ன்ஷிப் இதெல்லாம் நீங்கள் பற்றி ஒரு புரிதலுக்கு வந்திருப்பீங்க. அதையெல்லாம் அப்படிதானா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு 10 அலுமினிஸ் கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த 10 கிரைட்டீரியாவுமே மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ் தான் பெஸ்ட் காலேஜ் for you.